பூ என்ன சொல்றா தம்பி. பூவண்ண, நீ டயர்டாவே இருக்க மாட்ட, எப்பவுமே ஆக்டிவா இருப்ப. ஏன்னா இப்ப டயர்டா இருக்க சொல்லுண்ண. அதுவாடா தம்பி, நான் நைட் ஷிஃப்ட் போய் வந்தேன், அதான் ஒரே டயர்டா இருக்கு. சரிண்ணா டயர்டா இருந்தா தூங்குன போய். சரிடா தம்பி. இல்ல நீ கேட்க மாட்டே, நீ அவ்வளவு நல்லவனா இல்லையே. சும்மா தானே. சரிடா தம்பி, குட் நைட், தூக்கமாவது. நைட் நான் தூங்குனேன். கைஸ், அண்ணன் தூங்கிட்டாரா பார்க்கலாம் வாங்க. அப்பாடி, அண்ணன் தூங்கிட்டார். ஜாலி ஜாலி ஜாலி. ஏன் இந்த ஜாலி தானே கேக்குறீங்க? கருப்பு மூவிக்கு எங்க அண்ணனை விட்டு போறோம் வாங்க. போலாமா? கருப்பு மூவிக்கு வாங்க. நீங்க நம்ம வண்டி ஏத்தும் போது நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சிருவாரு நம்ம மூவிக்கு போனதை. நான் பஸ்ஸில் தான் போக போறேன். வாங்க, பஸ் வருது. நம்ம பல்புனா பல்பு, அப்படிப்பட்ட பல்பு ஒன்று வாங்கியிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டான் வாங்க. என்ன பல்பு தெரியுமா? நம்ம புக் பண்ண ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம விழுப்புரம் ஜனாஸில் வந்து பால்கனியே கிடைக்காது, இந்த மூவிக்கு கிடைச்சது. போச்சு, ரிட்டன் கேன்சல் ஆயிடுச்சு, அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. சரிட்டோன்னே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், 9 மணி ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு. அது முன்னாடியே சொல்லிட்டால நாய். ஜனாஸில் 11 மணி ஷோவுக்கும் டிக்கெட் எடுக்க முடியாது, என்ன பண்ணலாம்? சரி, நம்ம அண்ணன் மூவி எப்படி தான் பார்த்தோம். வாங்க கல்யாணம் போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம எப்படியோ கல்யாணுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஆன்லைன்லேயே இந்த டிக்கெட்டு அப்படியே புக் பண்ணிட்டேன், பால்கனி சீட்டா. வாங்க. ஹலோ கைஸ், நம்ம நேற்றே மூவி கிளம்பி போயிருப்போம், ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகலை, ஒரு இதுவாச்சு. ஆனால் ஆனால் இன்னைக்கு நம்ம அண்ணன் மூவி 15 ரிலீஸ் கைஸ். எல்லாமே மறக்காமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். நானும் இப்போ போய் தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். வாங்க போகலாம் கைஸ். டைம் ஆயிடுச்சு 10க்கு, வாங்க சீக்கிரமாக போகலாம். பஸ் வந்துட்டு, வாங்க பஸ்ஸில் ஏறலாம். மூவி பார்க்க இந்த இடம் வந்து மகாலட்சுமி பிளாஸா ஜனா சினிமா, அதில் தான் இன்னைக்கு மூவி பார்க்க வந்துக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே எங்கள் செக்கிங் முடிச்சுட்டு வாங்க உள்ளே போகலாம். அப்படியே நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்துச்சு. இன்ட்ரோவில் வந்து அப்படியே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தூங்க டைம்ல என்ன விட்டு எங்க போயிட்டு வர சொல்றா நீ? நானேண்ணே, நம்ம அண்ணன் நினச்ச கருப்பு மூவிக்கு போயிட்டு வரணும். என்னை விட்டுங்க அண்ணன் பத்துக்கு போய் வந்துட்டு பார்த்தியா நான் தூங்குற டைமில். சரிண்ணே, நீ தூங்குற, அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அப்படியே மூவி எப்படி இருந்தது ரிவ்யூ சொல்லு நீ. இப்போ மூவி ரிவ்யூ தானே போவானே சொல்கிறேன், நீ கேளு. ஆர்ஜே பாலாஜிண்ணே படமான எடுத்து வச்சுக்கிற, ஒவ்வொரு சீனும் கூஸ் ஃபார்மாக இருக்குது. இதில் நம்ம சூர்யா அண்ணன், ஆர்ஜே பாலாஜி எல்லா ஆக்டிங்கும் செம்மையாக இருந்தது காய்ஸ். அப்புறம் நம்ம சூர்யானை ஒவ்வொரு சீனும் குட் ஃபார்மாக இருக்கும். சூர்யானை இந்த படத்தில் நிறைய கெட்டப்பில் வந்துருப்பாரு, ஒரு கெட்டப் இருக்கும், எல்லாமே குட் ஃபார்ம் தான் காய்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, இந்த படம் கருப்பு கன்ஃபார்ம் 1000 கோடி அடிக்குது.
படத்தோட கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ணல. நீங்கள் போய் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். படம் பக்கா மாஸாக இருக்கும். சிப்பி இனிமேட்டு வந்து கேளு. இனிமேட்டு எதுவுமே அவன் செஞ்சு தர மாட்டான். வாடா பார்த்துக்கலாம். ஆனால் நீ இப்படி சொல்கிற போனா. ஓகே பாய்.